தமிழ்நாட்டில் திமுக அரசு இருந்தபோது கொண்டு வந்த சில முக்கிய திட்டங்களுடைய பெயர்களை தேவைக்கு அரசு தற்போது மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. பொதுவாக அரசாங்கங்கள் மாறும்போது திட்டங்களுடைய பெயர்கள் மாறுவது சகஜம் தான். அப்படி தேவைக்கு அரசு எந்தெந்த திட்டங்களுடைய பெயர்களை மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டுக்கான நான் முதல்வன் திட்டம் இப்ப திறன் தமிழ்நாட்டில் மாற்றப்பட்டிருக்கு. பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டமான மகளிர் விடியல் பயணம் இப்ப மகளிர் பயணம்னு சுருக்கப்பட்டு, முதியோர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாய்மானவன் திட்டம் இப்ப பொது விநியோக திட்டம்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. இதுல ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் என்ன அப்படின்னா, பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் இப்ப பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல மதிய உணவு திட்டத்தை தொடங்கி கல்வியில புரட்சி செய்த பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுடைய பெயரை இந்த திட்டத்துக்கு சூட்டினது வரலாற்று ரீதியா பொருத்தமான ஒரு விஷயமாகவும் அதே சமயத்துல ஒரு வரவேற்கத்தக்க முடிவாகவும் பார்க்கப்படுது. அரசியல் ரீதியா எத்தனை பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் தங்கு தடையின்றி மக்களுக்கு இந்த திட்டங்களுடைய பயன்கள் சென்றடையணும். அதுதான் ரொம்ப முக்கியமும் கூட. இந்த பெயர் மாற்றங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.